ஓய்யோ! நல்ல பாலுங்க. சான்ஸே இல்ல. பால் நல்லா ரைஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு நல்ல பவுன்ஸு. ஒரு குட் லென்த்தில் போட்டு ஒரு நல்ல பவுன்ஸ் ஆயிருக்கு. பேட்டு கீழே போயிருக்கு. பால் மேலே. அதனால் வைடுன்னு நினச்சிட்டாரு பேட்ஸ்மேன். அகைன் அடிச்சிருக்காருங்க. போங்க. ஓகே, அந்த ஒரு பவுண்ட்ரிங்க. அவுட் சைடு எட்ஜி. பால் நல்லா ரைஸ் பண்ணுறாரு பவுலர் ஜோபிஷ். ஃபைன் லெக்கை தூக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணிக்கலாங்க. ஃபைன் லெக் மறுபடியும் ஃபைனாக தான் நிற்கிறாரு. அவர் எதுக்கு அங்கே நிற்கிறாருன்னே தெரில, எதுக்கு வச்சிருக்காங்களே தெரில. ஒரு ஷார்ட் டேர்ன் பண்ணி வைக்கலாம். நல்ல பால் இது. ஓய்யோ! கைனுங்க. நல்ல பாலுங்க. ஸ்டம்புக்கு மேலே கண்டிப்பாக ஒரு அடி இருக்கும். நல்ல பால் ஃப்ரம் ஜோபிஷ். ஸோ இன்னமும் நம்ம கரெக்டான ஒரு இடத்த பிடிக்கல. ஒரு பால் சின்னதாக தெரியும். கேட்சுங்க. எட்ஜிங்க. புரிஞ்சுக்காருங்க. என்னங்க சம்மந்தமில்ல ஒரு ஃபீல்டிங்கை வச்சு அதில் எட்ஜி வாங்கி அவுட் ஆகிட்டார். என்ன கொடுமைங்க இது. ரமேஷ் அவுட்டு. ஒரு விக்கெட் எடுத்துக்காங்க. லாங் பேக். நல்ல பவுலிங். ஜோபிஷ் நல்லா போட்டுருக்காரு ஃப்ரம் கேரளா. ஸோ அக்ராஸ் தான் பிடிச்சி ஆடுறாரு ரமேஷர். விக்கெட் ஒரு ஃப்ளாட் விக்கெட்டுங்க. சார் வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பிஏபி. லைட்டா கவலை. சம்மந்தமே ஒரு ஃபீல்டர் வச்சு ஒரு விக்கெட் எடுத்துக்காங்க ஜோபிஷ். ஓ, ஸ்டாண்ட் ஆன் பொசிஷனில் அடிச்சிருக்காரு. லைட்டாக தட்டுக்காரு. இல்லை சார், ஒரு ஓடுறாங்க. ஏசி ஒர்க் ஆகும். நல்ல பவுலிங்க. அவுட் சைடு எட்ஜி. சார் அவுட்டு. பேக் ஃபுட் போயிட்டு டிஃபென்ஸ் ஆடணும். பாடி க்ளோஸாக அந்த பால் அடிக்க ட்ரை பண்ணாரு. வெட்டி உள்ளாங்க. அவுட் சைடு எட்ஜில் கீப்பர் கிட்ட கேட்ச். ஜோபிஷ் நல்ல பால் போட்டுருக்காரு. 2 விக்கெட் எடுத்துக்காங்க. ஓப்பன் விக்கெட் ரெண்டுமே இதே போல்